இந்த இடம் நம்முடைய நாலுமாவடியில் நம்முடைய ஊழிய எல்லைக்குள்ளே இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த ஒரு இடம். இங்கு தான் தேவனுடைய கூடாரத்தில் திறப்பின் வாசல் நடத்துவதற்கு முன்பு இந்த இடத்துல தான் பந்தல் அமைக்கப்பட்டு இங்கே தான் கூட்டம் நடைபெற்றது. 30,000க்கு அதிகமான மக்கள் கூடினதுனால இடம் போதாதனால தான் தேவனுடைய கூடாரம் அந்த இடத்தை கொடுத்து தேவன் அங்கே கொண்டு போனார். இந்த ஸ்டேஜில் தான் நின்று வேத வசனத்தை பிரசங்கம் பண்ணியிருக்கிற நிறைய பரிசுத்தவான்கள் தெய்வ மனிதர்கள் வந்து இதில் நின்று பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மைதானத்தில் நிறைய அற்புத அடையாளங்களை இயேசு செய்து தன்னுடைய வல்லமை விளங்க பண்ணியிருக்கிறார். இந்த இடத்துல தான் காரணம் என்ன தெரியுமா? இந்த இடம் நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்னால் தேவனுடைய வீடு இருந்தது. அப்போ இந்த இடம் நமக்குரியது அல்ல. இது ஒரு முள்ளு காடாக இருந்தது. உடமரங்கள் இருக்கும், காடாக இருக்கும். நான் தினம் அதிகாலையில் 5 மணிக்கு இங்கே ஜெபம் பண்ண வருவேன். வேறு புஸ்தகத்தோடு தான் வருவேன். இங்கே வந்து முழங்கால் படியிட்டு இந்த இடத்துல என் கண்ணீர் சிந்தப்பட்டு இருக்கிறது. எது கண்ணீர் வடிக்கணும்? நிறைய பேருக்கு அது பரிகாசமாக தெரியுது இல்லை? இயேசுடைய அன்பை நினச்சாலே உங்களுக்கு கண்ணீர் வருங்க. சிலுவையில் அவர் மரித்த என் மேலே வச்ச அந்த அன்பு என்னை தாழ்விலிருந்து கொப்பிலையும் தூக்கி எடுத்தார். அது ஆனந்த கண்ணீர். ஆத்துமாக்களுடைய நிலைமை பார்த்து அந்த பாரத்தினால் கண்ணீர் வருங்க. இயேசு கண்ணீர் வடித்தார். என்னை பவுல் கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார். அப்போது ஆத்துமாக்களுடைய நிலைமை பார்க்கும்போது கண்ணீர், வேறு வசனத்தின் ரகசியங்களை அறியும் போது ஆனந்த கண்ணீர் வரும்.